லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா क्रोनो. अल्ट्रा என்றால் ஆரோக்கியம். इस नई कमेटी में तो एक एक्स आईबी चीफ, अरे बात फिर चिल रही, एक एक्स आईबी चीफ, एक आईटी कंपनी के मालिक और एक गौमूत्र के विशेषज्ञ भी हैं. மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளை சீரமைப்பது தொடர்பாக இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலகேணி தலைமையில் குழு அமைக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இந்த குழுவில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடியும் இடம்பெற்றுள்ளார். லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா பேசும்போது, இந்தியாவில் தேர்வு முறையை சீர்திருத்த அமைக்கப்பட்ட குழுவில் முன்னாள் உளவுத்துறை தலைவர், தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஆகியோருடன் பசு கோமியம் நிபுணரும் இடம்பெற்றுள்ளார் என விமர்சித்தார். பிரியங்காவின் இந்த பேச்சுக்கு பல தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. இந்த சூழலில் கல்வியாளர்கள், முன்னாள் துணைவேந்தர்கள் என பல துறைகளைச் சேர்ந்த 215 பேர் பிரியங்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போட்டு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். அதில் அவர்கள் கூறியுள்ளதாவது: சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடியை பசு கோமியம் நிபுணர் என விமர்சித்ததற்கு எங்கள் அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் இந்த கடிதத்தை எழுதுகிறோம். இது கிண்டலாக அல்லது அரசியல் சொல்லாடலாக இருந்ததா என்பதை பொருட்படுத்தாமல் அத்தகைய சித்தரிப்பு ஒரு தனி நபரை பற்றியது என்பதால் கவலையை தருகிறது. கல்வியாளரின் கருத்துக்களை கலந்துரையாடுவதற்கு பதிலாக ஒரு முத்திரை குத்தி நிராகரிப்பது நமது அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கிய உரிமையை பாதிக்கும். இந்தியாவின் முன்னணியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவராக காமகோடி உள்ளார். சென்னை ஐஐடியில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவில் எம்எஸ் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர். 150க்கும் அதிகமான ஆராய்ச்சி புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். 50க்கும் அதிகமான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் பங்கெடுத்துள்ளார். DRDOவின் சிறந்த திறமைக்கான விருது மற்றும் இந்திய மின்னணுவியல் மற்றும் செமி கண்டக்டர் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகளின் விருதுகளை பெற்றவர். இந்தியாவின் தொழில்துறை தரத்திலான மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடித்ததில் முக்கிய பங்காற்றியவர். ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடு இன்றியமையாதது. அவர்களின் வாதங்களை விமர்சியுங்கள், ஆனால் அறிவுசார் புலமையின் மதிப்பை குறைத்து விடாதீர்கள். பகுத்தறிவுள்ள கலந்துரையாடலுக்கு கேலி ஒரு மாற்றாக அமையாது எனவும் கடிதத்தில் தெரிவித்துள்ளனர்.